எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் போன வாரத்தோடு நம்ம முடித்தோம். சபை ஒரு நிறைவை தருகிறது என்பதை குறித்து நம்ம படித்தோம். சபை தான் என்ன பண்ணுதுங்க? எல்லாவற்றினாலும் நிரப்புகிற நிறைவாக இருக்கிறது. சபையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்து நிறைவை என்ன பண்ணுறாரு? கட்டளையிடுகிறார் என்பதை குறித்து நம்ம படித்தோம். ஆமென். இப்போ எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபம், பவுலின் ஜெபத்தில் 1ஆம் அதிகாரத்துலையும் இருக்குது, 3ஆம் அதிகாரத்துலையும் இருக்குது. பதினாலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபத்தை பார்த்தோம். திருப்பி எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஜெபத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன், கவனிங்க. 14. இது நிமித்தம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களுடைய கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும், அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஸோ இப்போ இந்த ஜெபங்களை பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு? ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஜெபத்தில் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு முடிவை எழுதுறார். இருந்தவர் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது பவுலின் ஜெபங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க, பவுலின் ஜெபங்கள். அதே மாதிரி டாக்ட்ரின் ஆஃப் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போதனையே இருக்குது வேதாகம கல்லூரியில். பவுலின் உபதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது இருக்கிறது. இந்த பவுலின் உபதேசத்தில் நிறைய பேருக்கு என்ன பண்ண மாட்டேது? விளங்காத இருக்குது. இதை குறித்து பேதுருவும் சொல்கிறான். அவனுடைய உபதேசங்கள்லாம் அறிகிறதுக்கு ரொம்ப அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்கள் இதை என்ன பண்ணுது? புரட்ட மனதாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவும் என்ன பண்ணுறான்? சொல்கிறான். அப்போது பவுல் இயேசு கிறிஸ்துவு மரித்து உயிர்த்து எழுந்துட்ட பிறகு அப்போஸ்தலனாக தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன். மற்றவர்களெல்லாம் அவர் உயிரோடு கூட இருக்க சொல்ல என்ன பண்ணப்பட்டாங்க? அப்போஸ்தலராக தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க. பவுல் மட்டும் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்துவினாலே என்ன பண்ணப்பட்டார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. ஸோ இந்த பவுல் பல தேசங்களுக்கு கடந்து சென்று 3 விதமான பயணங்கள் கடந்து சென்று தேசமெங்கும் என்ன பண்ணுறான்? சபைகளை நிறுவி சுவிசேஷத்தை சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தருக்கென்று பெரிய சாட்சியாக இருக்கிறான். இந்த எபேசு நிருபம் முழுக்க விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. சொல்லுங்கள், எபேசு நிருபம் யாருக்காக எழுதப்பட்டது? விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. அப்படி விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட போது அந்த விசுவாசிகள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் என்ன பண்ணுறான்? அவன் எழுதி இருக்கிறான். அதனால தான் இந்த இடத்துல 14 சொல்கிறான், இது நிமித்தம் நாம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. சொல்லுங்கள், முழங்கால் படியிட்டு. அப்போ ஜெபம் பண்ணும்போது அவன் சொல்கிறான், என்ன பண்ணுறான்? பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய. ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தை நோக்கி இயேசுவின் நாமத்தை உச்சரித்து ஜெபத்தை என்ன பண்ண வேண்டும்? தொடங்க வேண்டும்.
என்பதை குறித்து பவுல் ஆணித்தரமாக என்ன பண்ணுறான், சொல்கிறான். அவன் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசிக்கும்போது அவன் கடற்கரையிலே என்ன பண்ணுறான், தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூட்டி கொண்டு வந்து அங்கே எப்போதும் வழக்கமாய் ஓரிடத்தில் என்ன பண்ணுறான், முழங்கால் படியிட்டு என்ன பண்ணுறான், அவன் ஜெபிக்கிறவனாக என்ன பண்ணுறான், இருக்கிறான். அப்போது இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் அப்படி என்றால் என்ன அப்படின்றா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நோக்கி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் ஜெபத்தை வந்து என்ன பண்ண வேண்டும், துவங்க வேண்டும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம். பக்கத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம். விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்காம ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா இயேசுவே சொல்றார், என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் என்ன பண்ணுங்க, கேளுங்க. சொல்லுங்க, என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் என்ன பண்ணுங்க, கேளுங்கன்னு சொல்லிக்கிறார். அவர் நாமத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலைன்னா அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ண முடியாது, பதில் கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் எடுத்தோன்னே 14 இது நிமித்தம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய, சொல்லுங்கள், முழு குடும்பத்துக்கும். ஆமாம், பரலோகத்தில் ஒரு பெரிய குடும்பம் இருக்குது, பூலோகத்திலையும் ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. பூலோகத்தில் இருக்கிற பெரிய குடும்பம் எதுனா சபை தான். பூலோகத்தில் இருக்கிற மிகப்பெரிய குடும்பம். சொல்லுங்கள், சபை தான் என்னதுங்க, பூலோகத்தில் இருக்கிற பெரிய குடும்பம். இந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவ தூதர்களும் தேவனும் பரிசுத்தவான்களும் ஒரு குடும்பமாகவும், பூலோகத்தில் சபையாக இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக தேவன் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. இந்த 2 குடும்பத்துக்கும் ஒரே நாமம். அது என்ன நாமம், இயேசுவின் நாமம். அதனால தான் அவர் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும், சொல்லுங்கள், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் அந்த நாமத்தை என்ன பண்ணிக்கிறாரு, மேன்மைப்படுத்தியிருக்கிறாரு. பிலிப்பியர் 2:8 சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, 2:8 எடுத்து வாசிங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தியம், அதாவது சிலுவையின் மரண பரிந்தியமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வானலத்தோர் பூதலத்தோர், சொல்லுங்க, போதும், இயேசுவின் நாமத்தில் வானலத்தோர் பூதலத்தோர், சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என்னன்னாங்க, வானலத்தோர். அப்போ வானத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இயேசுவின் நாமம் சொந்தம். எப்படியோ பூமியில் இருக்கிற சபைக்கு இயேசுவின் நாமம் சொந்தம். சொல்லுங்க, பூமியில் இருக்கிற சபைக்கு என்னதுங்க, இயேசுவின் நாமம் சொந்தம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த நாமம் ரெண்டு பகுதிக்கும் கட்டுப்பட்டது. அந்த நாமம் 2 பகுதிக்கும் உரியது. அதனால தான் இயேசு அநேக இடத்துல சொல்கிறார், என்ன, நான் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நான் பூமியில் எவைகளை கட்டவிப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். இந்த 2 வசனத்தை எடுத்து படிங்க. மத்தேயு 16 அதிகாரம் 19 16, 19, 18, 19 2 வசனத்தை எடுத்து படிங்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. பூலோகத்துக்கும் என்னங்க, பரலோகத்துக்கும் என்னதுங்க பெரிய, பூலோகத்தில் நீ எதை செய்கிறியோ பரலோகத்தில் செய்யப்படும், பரலோகத்தில் எதை செய்யுதோ அது பூலோகத்தில் என்ன பண்ண முடியும், செய்யப்படும். வாசிங்க. அதுக்கப்புறம் மத்தேயு 18, 19 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இங்கே பாருங்க, இந்த பூலோகமும் பரலோகமும், பூலோகமும் பரலோகமும், இந்த பூலோகம் என்று சொல்லும்போது முழு உலகத்தை சொல்லுகிறது. இந்த முழு உலகத்துக்கும் இந்த இயேசுவின் நாமம் என்ன பண்ணோம், அஞ்சம். ஆனால்
இந்த முழு உலகத்துக்கும் இந்த இயேசுவின் நாமம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா சபைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். முழு உலகத்துக்கும் இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டா அஞ்சம். பேய் பிசாசுகள், காரியங்கள், சிருஷ்டிப்புகள் எல்லாம் அஞ்சம். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த இயேசுவின் நாமத்தில் பூலோகத்தில் இருக்கிற பயன்படுத்த முடியாது. யார் மாத்திரம் பயன்படுத்த முடியும்? சபையில் இருக்கிறவங்களும் அவர்கள் மாத்திரம்தான் இயேசுவை என்ன பண்ண முடியும்? நாமத்தை பயன்படுத்த முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா? ஏன்னா சபைக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? தலையாய் இருக்கிறார். சபைக்கு தான் அந்த நாமத்தை என்ன பண்ணிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் சபையில் இருக்கிற எல்லாரும் பயன்படுத்தலாம். அந்த நாமம் அதோடைய எல்லைகள் என்ன? பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும், பரலோகத்தில் இருக்கிறதையும் கட்டுப்படுத்தும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதில் கட்டுப்படுத்துங்க? பரலோகத்தில் இருக்கிறதையும் என்ன பண்ணாங்க? கட்டுப்படுத்த. ஏன்னா அந்த நாமம் மரித்து உயிர்த்து எழுந்த நாமம். அந்த நாமம் வானலத்தோர் பூமியின் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருக்கும் முழங்கால் முடங்குற நாமம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆகவே தான் நான் சொல்கிறேன், அந்த நாமம் இல்லாமல் ஜெபம் பண்ண முடியாது. அந்த நாமம் இல்லாமல் அதிகாரம் எடுக்க முடியாது. அந்த நாமம் இல்லாமல் தேவனிடத்தில் செல்ல முடியாது. அந்த நாமத்தில் தான் பரலோகத்தில் என்ன பண்ண முடியும்? போகவே முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். சபைக்கு எப்படி அந்த நாமம் நல்லா தெரியுதோ, பரலோகத்திலையும் அந்த நாமம் நல்லா தெரியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். தேவ தூதர்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், பரிசுத்தவான்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அந்த நாமம். அந்த நாமத்தை வைத்து கொண்டு தான் பரலோகத்துக்குள்ளே என்ன பண்ண முடியும்? காரியங்களை செய்யவே முடியும். அந்த நாமம் இல்லாமல் ஒன்றும் செய்யவே முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்போ பாருங்கள், அதனால தான் அவர் சொல்கிறாரு, பரலோகத்துக்கும் பூலத்துக்கும் நாமக்காரனாகிய, சொல்லுங்கள், நாமக்காரனாகிய இயேசுவை நோக்கி. அப்போ ஜெபம் அப்படின்னா நீங்கள் பண்ணுற இந்த ஜெபம் இந்த பூமியில் இருக்கிறது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும், பரலோகத்தில் இருக்கிறதுக்கு காரியங்களையும் என்ன பண்ணாங்க? கட்டுப்படுத்தும். பூமியில் நீ எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமிகளை நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் என்ன பண்ணப்பட்டு கட்ட அவிழ்க்கப்படும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். எதனால் அப்படின்னா அந்த நாமத்தினாலே நடக்கும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்போது சபை எஸ்பெஷலி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாரு? அவர் நாமத்தை தந்திருக்கிறாரு. சொல்லுங்கள், அவர் நாமத்தை தந்திருக்க. அந்த நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு தந்திருக்கிறாரு. அந்த நாமத்தை பயன்படுத்துவதற்காக தந்திருக்கிறாரு. அந்த நாமத்தை பயன்படுத்துவதற்கான கிருபையை தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் சொல்லுது, அந்த நாமந்தான் திறவுகோல். அந்த நாமந்தான் என்னதுங்க? திறவுகோல். திறவுகோல்னா சாவி. சாவி. அந்த நாமந்தான் என்னதுங்க? திறவுகோல். பரலோகத்தினுடைய வேதம் சொல்லுது பாருங்க, மல்கியா 3ஆம் அதிகாரத்தில், வானத்தின் பலகணியை திறப்பேன். சொல்லுங்க, வானத்தின். ஆமாம், வானத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை திறக்கிறதுக்கு அந்த இயேசுவின் நாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், இயேசுவின் நாமம் ரொம்ப ரொம்ப, அதுதான் திறவுகோல். அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது தான் பதில் கிடைக்கும். அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது தான் உனக்கு என்ன பண்ணணும்? சகாயம் கிடைக்கும், சுகம் பெற முடியும், ஆரோக்கியம் பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆகவே அந்த நாமம் சாதாரண நாமம் கிடையாது. அது பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நன்கு அறிந்த நாமம், பிரபலமான நாமம், மேன்மையான நாமம், வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்துக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரு? பதில் தருகிறவராக இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுது? அதான் சொல்ல, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நாமக்காரனாகிய. சொல்லுங்கள், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும். அப்போ ஜெபம் அப்படின்னா அது எல்லாருக்கும் கொடுக்கப்படல, சபையின் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை யூஸ் பண்ணும்போது எப்படியா வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணல? தரல. இப்போ இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்புகிறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, எப்பா சீஷன் அல்லாதவன் அந்த நாமத்தை கொண்டு என்னமோ செய்கிறான், அவனை தடை செய்யுங்கன்றார். சொல்கிறாரு, பிசாசு ஒரு இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லுது, இந்த இயேசுவின் நாமத்தை இன்னொருத்தன் பயன்படுத்துகிறான். அப்போ சொல்லுது, இயேசுவே அறிவேன், பவுலே அறிவேன்,
நீ யாரு அப்படின்னு சொல்லி அவனை இயேசு அவனை என்ன பண்ணுது, குற்றுயிருமா கொலை உயிருமா அவனை என்ன பண்ணுது, ஓட விட்டுடுச்சு. அப்போ அந்த நாமத்தை எல்லாம் பயன்படுத்த முடியாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் இருக்கிறவங்க தான் அந்த நாமத்தை என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். மற்றவர்கள் யாரும் என்ன பண்ண முடியாது, அந்த நாமத்தை பயன்படுத்த முடியாது. ஒருவேளை வேதம் சொல்லுது 10 கட்டையில் ஒரு கட்டை, அந்த நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பீர்களாக. சொல்லுங்க, அந்த நாமத்தை வீணிலே. பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்க அந்த நாமத்தை வீணிலே வழங்குவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க சபையில் இருக்கிறவங்க அந்த நாமத்துக்குரிய கனத்தையும் அந்த இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிற மரியாதையும் மதிப்பையும் என்ன பண்ணுவாங்க, எப்போதுமே தருவாங்க. ஏன்னா அந்த நாமம் பெரிய நாமம். அந்த நாமம் என்ன பண்ணுங்க, ரொம்ப பெரிய நாமம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது ஒருத்தருக்கிட்ட எப்பா என் பேரை சொல்லுன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லா இடத்துலையும் பேரை சொல்லுவீங்களா? எந்த இடத்துல பேரை சொல்லணுமோ, எந்த இடத்துல பெரிய சகாயத்தை பெற்றுக்கொள்ளணுமோ பேரை சொல்லணுமோ அந்த இடத்துல தான் பேரை சொல்லுவீங்க. ஒருத்தர் சொன்னாராம், ஏப்பா வாழ்நாளில் என் பேரை 3 முறை நீ யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே நீ என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னணும். அப்போ என்ன பண்ணுவான், அந்த பேரை 3 முறை தான் யூஸ் பண்ணோம், அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எது வேல்யூபிளான இடத்துல யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் காத்திருந்து வேல்யூபிளாக அந்த இடத்த நாம் அவர் பேரை யூஸ் பண்ணி சகாயத்தை என்ன பண்ணுறான், பெற்றுக்கொள்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போது உலகத்தில் இருக்கிறவன் அவங்களுக்கு ஒரு லிமிட்டட் டைம் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சொல்லாது. எப்போ ஒரு ட்ரிப் தான் விசிட்டிங் கார்டு கொடுப்பேன், சும்மா விசிட்டிங் கார்டு கேட்பியா என் விசிட்டிங் கார்டை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேருக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, விசிட்டிங் கார்டை கையில் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த விசிட்டிங் கார்டை கொடுப்பா, காரியம் என்ன பண்ணோம் ஆகணுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எப்பா என் பேரை சொல்லுப்பா, சொல்லுன்னா என் பேரை சொல்லுப்பா, என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுப்பா. பரலோகத்தில் அந்த நாமம் பெருசு. என் பேரை சொன்னோன்னா பிதா மகிமைப்படும்படியாக என்ன பண்ணுவார், நான் மகிமைப்படும்படியாக அவர் என்ன பண்ணுவார், அதை செய்வார். அதான் பவுல் சொல்கிறார், முக்கியமாக சபைக்கு சொல்கிறார் என்னன்னா, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நாமக்காரனாகிய, சொல்லுங்கள், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நாமக்காரனாகிய. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய என்னது, முழு குடும்பத்துக்கும், சொல்லுங்கள், முழு குடும்பத்துக்கும் நாமக்காரன். அப்போது ஜெபம் என்பது என்னென்னா, நீங்கள் ஒரு குடும்பத்தோடு கூட இணையிறது. சொல்லுங்கள், ஒரு குடும்பத்தோடு கூட என்ன பண்ணுது, இணையுது. ஃபேமிலி, நம்ம தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். அந்த குடும்பத்தில் இருக்கிற சிலாக்கியம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கு தான் அந்த நாமத்தை பயன்படும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. சொல்லுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணணும். யாரை நோக்கி ஜெபம் பண்ணணும், பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். சொல்லுங்கள், யாரை நோக்கி ஜெபம் பண்ணணுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கணும். யாரிடத்துல ஜெபம் பண்ணோம், பிதாவை நோக்கி. ஆமென். இயேசு எப்போதும் என்ன பண்ணுறாரு, பிதாவை நோக்கி ஜெபித்தாரு, பிதாவை நோக்கி கண்களை ஏறெடுத்தாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஜெபம் என்பது பிதாவை நோக்கி. சொல்லுங்க, ஜெபம் என்பது யாருங்க, பிதாவை நோக்கி. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். ஆனால் ஜெபம் யாரை நோக்கி ஜெபம் பண்ணோம், நீங்கள் எங்கே எடுத்து பாருங்க, வேதம் சொல்லுது, தேவனிடத்தில் கேட்க கடவன். நீங்கள் ஒன்றிலும் குறையில்லாமல் இருப்பதற்கு தேவனிடத்தில் கேட்க கடவன். இயேசு பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே அப்படி தான் என்ன சொல்கிறாரு, ஜெபத்தை என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த கெத்சமனே தோட்டத்திலையும் கூட அவர் பிதாவை நோக்கி தான் என்ன பண்ணுறாரு, ஜெபம் செய்தவரா என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அப்போ ஜெபம் என்பது என்ன அப்படின்னா, இயேசுவின் நாமத்தில் செய்யணும். ஆனால் யாரிடத்தில் ஜெபிக்கணும், தேவனை நோக்கி ஜெபிக்கணும். சொல்லுங்கள், யாரை நோக்கி ஜெபிக்கணும்? நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கும் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஜெபம் யாரிடத்தில் ஏறெடுக்க வேண்டும் அப்படின்னா தேவனிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். சொல்லுங்கள், எங்கே ஏறெடுக்கணுங்க, தேவனிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அந்த இதை எடுங்க,
அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சொல்லுங்க, தேவனை நோக்கி தேவனை நோக்கி சத்தமிட்டு இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனை நோக்கி சத்தமிட்டு இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென். இவங்க ஜெபம் பண்றாங்க. யாரை நோக்கி ஜெபம் பண்றாங்க? அப்போஸ்தலர்கள் வந்து யாரை நோக்கி ஜெபம் பண்றாங்க? தேவனை நோக்கி ஜெபம் பண்றாங்க. நீங்க அநேக இடத்துல பார்க்கலாம். அதே மாதிரி யோவான் 17 அதிகாரம் 1-2. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின. பாருங்க, யாரை நோக்கி ஜெபம் பண்றாருங்க? பிதாவை நோக்கி என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 5 அதிகாரமா 6 அதிகாரம் 9 வசனம். 6 அதிகாரம் 9 வசனம். யாராவது படிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆமென். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுத்தவனே பிதாவை நோக்கி, தேவனை நோக்கி, பரமண்டலங்களை நோக்கி, வானத்தை நோக்கி இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்க நீங்க பார்த்தாலும் நீங்க இந்த காரியம்தான் இருக்கும். கெத்செமனே ஜெபத்தை எடுங்க. நாற்பத்தி வசனம். நாற்பத்தி 26 42. உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்க. 39 வசனம். மத்தேயு 26 39. அம்மா நீ படிக்கிறதுக்கு நான் படிச்சிடறேன். சற்று அப்புறம் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் செய்யும். மத்தேயு 26 39. அவர் யாரை நோக்கி ஜெபம் பண்றாரு? என் பிதாவே சொல்லுங்க. என்ன பண்றாரு? என் பிதாவே. திருப்பி 42 படிக்கிற அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய் என் பிதாவே யாரை நோக்கி ஜெபம் பண்றாருங்க? பிதாவை. அப்போ ஜெபம் கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்யணும், பிதாவை நோக்கி செய்யணும். யாரை நோக்கி செய்யணுங்க? பிதாவை நோக்கி செய்யணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இதுதான் ஜெபம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். யாரிடத்தில் ஜெபிக்கணும்? தேவனை நோக்கி, பிதாவை நோக்கி, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கி தான் என்ன பண்ணணும்? ஜெபத்தை செய்யணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கூட சொல்கிறார்,
என் நாமத்தினாலே பிதாவிடத்திலே. சொல்லுங்க, என் நாமத்தினாலே பிதாவிடத்திலே. அந்த வசனம் எங்கே இருக்குது? எங்கேயோ இருக்குது, கேட்டுக்கிறேன். மத்தேயு யோவான் 14 14ஆம் அதிகாரம். மத்தேயு 16 23 24. இருங்க. 23 16 23 எல்லாம் சத்தமா வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால். யோவான் 16ஆம் அதிகாரம் 23. ராகேலுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. சொல்லுங்க, பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது. அப்போ கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் நாமத்தை உச்சரிக்கணும். யாருக்கிட்ட கேட்கணும்? பிதா கிட்ட தான் கேட்கணும். யாருக்கிட்ட கேட்கணுங்க? ஜெபம் என்பது என்ன? தேவனிடத்தில் கேட்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரே வசனம் பார்த்துடலாமா? நல்லா புரியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க. யாருக்கிட்ட கேட்கணுங்க? தேவனிடத்தில் கேட்க கடவன். சொல்லுங்க, யாருக்கிட்ட கேட்கணுங்க? ஜெபம்னா என்னதுங்க? தேவனிடத்தில் கேட்பது. யார் நாமத்தை சொல்லி கேட்கணும்? இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கணும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் ஜெபம். அந்த நாமத்தை சொல்லணும். ஆனால் கேட்கறது யார்கிட்ட கேட்கணும்? தேவனிடத்தில் கேட்கணும். இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். முழங்கார் படியிட்டு. என்ன சொல்றாருங்க? 14-15 எடுத்து படிங்க. எபேசியர் 3:14-15. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. சொல்லுங்க, முழங்கால் படியிட்டு. பக்கத்து சொல்லுங்க, முழங்கால் படியிட்டு. நீங்க வேதத்துல இந்த வசனம் நிறைய இடத்துல வரும். இயேசு கத்சமனே தோட்டத்தில் என்ன பண்றாரு? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணார். ஆமேன். விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு? அந்த கடற்கரையிலே முழங்கால் படியிட்டு என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணினான். இவன் அந்த முதல் சீஷனாகிய முழங்கால் படியிட்டு, இயேசுவே என்னுடைய தேவனே, பிதாவின் வலப்பரிசில் இருக்கிற என் உயிரை என்ன பண்ண எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அந்த 11ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த சீஷன் என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். முழங்கால் படியிட்டு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் முழங்கால் படியிடணுமா? படியிடுங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. சரி, ஜெபம் முழங்கால் படியிட்டு தான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் கட்டளையாக சொல்லலை. முழங்கால் படியிடுவது நல்லது. நம்ம காட்டிலும் பாரம்பரிய சபைக்காரங்க என்ன பண்ணுவாங்க?